நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம போயிடலாம். என்ன அப்படின்னாக்க, நாம் எல்லாருமே கடன்படாத கடனில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ உண்மையை அதில் சொல்ல போனோம்னாக்க, ஒரு கடன் நீங்கள் வாங்குவீங்க. அந்த கடனை வாங்கி உங்களுக்கான தேவைகளை அதிகமாக பூர்த்தி பண்ணினதை விட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயத்துக்காக அந்த கடனை நீங்கள் பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. அப்போது இதை தான் சொல்கிறது கடன்படாத கடன். இதை நம்ம எப்படி இதிலேருந்து ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னாக்க, மனதில் நம்ம நிறைய விஷயங்கள் உண்மையை ஃபஸ்ட்டு புகுத்தணும். அதனால் எவ்வளோ பெரிய தோல்வி உங்களை தேடி வந்தாலும், இனி நீங்கள் கடந்து போகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும், இது முற்பிறவியில் நான் கொடுக்கப்படாத கடன், இப்பிறவியில் நான் முடித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ரியலைசேஷன் உணரணும். ஒன்று. இரண்டாவது, முற்பிறவியில் நான் அனுபவிக்க வேண்டிய நான் கொடுக்கப்படாத கடனை இப்பிறவியில் கொடுக்குறேங்கிற மனசு வந்தாலும் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஸோ அடுத்த பிறவின்னு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஸோ இந்த பிறவி சுழற்சியிலேருந்து யாரும் விடுபட்டுலாம் ஓடிடலாம் முடியாது. அப்போது அடுத்த பிறவியில் நான் ஆண்டு அனுபவிப்பதற்காக இப்போது அவர்கள் என்னிடமிருந்து எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுவும் உண்மை தான். ஸோ இந்த உண்மையினுடைய நிலையை நீங்கள் கரெக்டாக ரியலைசேஷன் பண்ணி உணர்ந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நம்ம என்ன செய்யணும், என்ன செஞ்சாலும் ஏன் இந்த தடை வந்திருக்கு, அப்போ இதில் இந்த நன்மை அடங்கியிருக்குன்றது இயல்பாக உங்களால் கடந்து போயிட முடியும். அதனால் ஏன் அப்படின்னாக்க, ஒவ்வொருத்தரும் பார்த்தோம்னா ஒவ்வொரு விதமான டிசைனில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு விதமான செட்டிங்ஸில் பிறப்பெடுத்திருக்கோம். அப்போது இன்றைக்கி ஒரு விதமான செட்டிங்ஸில் இருப்பீங்க. நாளைக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் ஆள் மனதில் உண்மை நிலையை புரிஞ்சுக்கும் போது இயல்பாக உங்களுடைய கண்ணோட்டங்கள், உங்களுடைய பார்வைகள் மாறிடும். ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கை.